இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளை, இன்று ஜூலை 13, 2025 இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறது நல்ல சமாரியன். அந்த ஓமை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த ஒரு காரியம். இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? லூக்காஸ் எழுதின நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 25 முதல் 37. இங்கே நாம் படித்துவிட்டு இதற்குள் போகலாம். சட்ட வல்லுநர் ஒருவர் எழுந்து இயேசுவை போதகரே, முடிவில்லா வாழ்வு பெற நான் செய்ய வேண்டியது என்ன என்று வினவினார். அதற்கு அவர், திருச்சட்ட நூலில் என்ன எழுதியுள்ளது, அதில் என்ன வாசிக்கிறீர் என்றார். அவர் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக, உன் மீது நீ அன்பு காட்டுவது போல் உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக என்றார். அவரோ, சரியாய் பதில் சொன்னீர், இப்படியே செய்யும் வாழ்வீர் என்றார். ஆகவே அவர் கேட்கிறார், அவரிடமிருந்தே பதிலை வாங்கி அவருக்கே கொடுத்து விட்டார். இயேசு புதிதாக ஒன்றும் அவரிடம் பேசவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு சட்ட முறைமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருச்சட்டங்கள் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. நீ கேட்கிறது வேற, நீர் வேறு வழக்கறிஞர், நேர் சட்ட வல்லுநர், ஆகவே உமக்கு தெரியுமே என்ன என்று கேட்டு பதில் சொல்லி அனுப்பிடுறார். மேலும் ஒரு ஆழ்ந்த காரியத்தை பற்றி அங்கே பேசப்படுகிறது. அவர் தாம் கேட்டது சரியான கேள்வி என்று காட்ட விரும்பி, என் அயலான் யார் என்று இயேசுவை வினவினார். ஏனென்றால் அவர் சொன்ன இந்த இரண்டாவது கட்டளையினுடைய அந்த பகுதி, என் அயலான், என்னை நேசிப்பது உன் அயலான் நேசி. இப்ப என் அயலான் யார் என்று அவர் கேட்கிறார். இது அவருக்கு தெரியும், அயலான் என்றால் யார் என்று தெரியும். ஆனாலும் இயேசுவை அவர் சோதிக்க கேட்கிறார். இயேசுவும் அவருடைய முகத்தில் அடித்தார் போல் ஒரு பதிலை சொல்லுகிறார். அதுக்கு ஒரு ஓமை எடுத்து சொல்லுகிறார். பாருங்கள், எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு ஒருவன் இறங்கி செல்லுகையில் கள்வர்கையில் அகப்பட்டார். அவன் ஆடைகளை பறித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுவீராய் விட்டு சென்றார்கள். அதே வழியாய் ஒரு குருவும் இறங்கி செல்ல நேர்ந்தது. அவர் அவனை கண்டும் விலகிச் சென்றார். அவ்வாறு லேவியன் ஒருவனும் அவ்விடத்திற்கு வந்து அவனை கண்டு விலகிச் சென்றான். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியன் ஒருவன் அவன் அருகில் வந்து அவனை கண்டு மனம் இறங்கினான். அவனை அணுகி எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவன் காயங்களை கட்டி தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவனை கண்காணித்தான். மறுநாள் 2 வெள்ளிக்காசுகளை எடுத்து சாவடிக்காரனிடம் கொடுத்து, இவனை கண்காணித்துக் கொள், இதற்கு மேல் செலவானால் திரும்பி வரும்பொழுது கொடுத்து விடுவேன் என்றான். கள்வர்கள் கையில் அகப்பட்டவனுக்கு இம்மூவருள் எவன் அயலான் என்று உமக்கு தோன்றுகிறது என்றார். அதற்கு அவர், அவனுக்கு இரக்கம் காட்டியவன் தான் என்றார். இயேசு, நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இங்கே நாம் பார்க்க வேண்டியது, இரக்கம் காட்டியவனும் இரக்கம் பெற்றவனும் இவர்களுக்குள் அப்போ இங்கே இருக்கிற அந்த தன்மை. ஆனால் அதைத்தான் இது சொல்லுகிறதா? அப்போ நாம இதை படிச்சோன்னா நம்ம நினைச்ச கூடாது, நம்ம அயலான் யார் என்று நாம் யோசித்து அந்த அயலானுக்கு எப்படி நாம் அதை செய்ய முடியும் என்று இன்று வரை அந்த டிஸ்கஷன்லாம் நிறைய பேர் பண்ணி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அயலான் யார்? இந்த கேள்விக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. அயலான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் இது யூதர்களுக்கான ஒரு பகுதி. இந்த ஒரு பேசேஜ் எப்படி இதை சொல்லுகிறது பாருங்க. சட்டங்கள் ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன்னிடம் திருச்சட்டங்கள் இருக்கிறது. அயலான் யாருன்னு உனக்கு தெரியணும். சரி, தெரியலையா? வா, அயலான் யார் என்று கேட்ட கேள்விக்கு பதில் அங்கே. அப்போ நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? நான் போய் இதை என் அயலான் யாருன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? பாருங்க, இங்கே நடந்தது யூதனுக்கும் சமாரியனுக்கும். ரைட்? இங்கே ஒரு யூதன் அடிபடுகிறான். அந்த யூதர்களின் மத தலைவர், அந்த குரு கண்டும் காணாமல் போகிறார். சட்டங்கள் இருக்கிறது, திருமுறை சட்டங்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலான் அன்பு செய் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனாலும் அதை அவர்கள் செய்யவில்லை. யார் செய்யவில்லை? குரு அங்கே யாராக இருக்கிறார்? அங்கே பொதுமக்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் நின்று காணிக்கை செலுத்தும் அந்த தன்மை உள்ளவர் குரு செய்யவில்லை. லேவியன் வருகிறான். குரு உட்பிரகாரத்தில் நின்று வேலை செய்பவர், லேவியன் வெளிப்பிரகாரத்தில் நின்று வேலை செய்பவர். ஏனென்றால் அவர் அந்த கோவிலுக்குள்ள ஆயத்தங்கள், மக்களுக்கு தேவையானவைகள், இவைகள் எல்லாம் அந்த பலிகளை செலுத்துவதற்கும் அந்த வழிபாடுகள் செய்வதற்கும் தேவையான அனைத்தையும் தயார் செய்கிற அந்த உதவியாளர், அவர்கள் லேவியர்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பொதுமக்கள் வெளியே நிற்பவர்கள், அதாவது அந்த வளாகத்திற்குள் நிற்பவர்கள். ஆக முதல் தரமான மனிதனும் அங்கே கண்டும் காணாமல் போகிறான், லேவியனும் அதை பார்த்தும் பார்க்காமல் போகிறான். அப்ப இந்த சட்டம் தெரிந்தவர்கள், அவர்களுக்கும் தெரியுமே, செய்யவில்லை. அதுதான் நம்ம பார்க்கிறோம்.
இல்லை, அவர்கள் கண்டும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேட்காதவர்களாக, வாயிருந்தும் பேசாதவர்களாக, உள்ளம் இருந்தும் உணராதவர்களாக இருக்கின்ற மக்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த யூத மக்களை சொல்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். இஸ்ராயல்களை சொல்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். இங்க அது நடக்கிறது நேரிலே நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ உதவி செய்தது யார்? யாரை நீ ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ அவன் தான் உனக்கு உதவி செய்திருக்கிறான். நீ சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாய், கட்டளைகள் எல்லாம் உனக்கு தெரியும். கடவுள் நேரடியாக பேசின ஒரே இனம் நீதான். கடவுளே அதை உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. வேற யார்ட்டையாவது நான் பேசியிருக்கிறேன்னா, யார் வழியாவது யார்ட்டையாவது பேசியிருக்கிறேன்னா சொல்லு பார்க்கலாம், உங்கள்கிட்ட தானே பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யாத்ராகமத்தில் அவர் பேசுகிற தன்மை, உபாகமத்தில் பேசுகிற தன்மையெல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் கடவுள் சொன்னதற்கு இந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்தார்களா? இல்லையே, செய்யவில்லையே. அப்போ அவர்கள் யாரை ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அவர்கள் தான் இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். சமாரியர்களுடைய ஊரில் இவர்கள் நுழைய மாட்டார்கள். இவர்கள் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நடுவிலே சமாரியா இருக்கிறது. ஆகவே அந்த வழியை போய் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அங்கே திருவிழாவிற்கு செல்ல வேண்டுமே. ஆனால் அவர்கள் அந்த ஊர் வழியாக செல்வதில்லை. அந்த மக்களை பார்த்தால் தீட்டு என்று நினைக்கிறார்கள். அந்த மக்களோடு பேசுவது பாவம் என்று நினைக்கிறார்கள். ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறார்கள். சட்டம் இவர்களுக்கு வந்துவிட்டது. இவரிடம் சட்டம் இருக்கிறது. இவர்கள் கடைபிடிக்கிறார்களோ கடைபிடிக்கவில்லையோ, ஆனால் இத்தகைய காரியங்களில் மிக கண்ணும் கருத்துமாக இயேசு கிறிஸ்து அந்த பந்திக்கு அவர் போகும் பொழுது கையை கழுவுவதிலும் காலை கழுவுவதிலும் இதேதான் உங்க தொழிலா இருக்கிறது இல்லையா? நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க அப்படியே ஒருத்தன் கீழே விழுந்தா கூட அவனை நீங்க தொட மாட்டீங்க. அவன் குற்றூராய் செத்தாலும் பரவாயில்ல, என்னையா இப்படிலாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை திட்டிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இன்று இந்த குருவும் இந்த லேவியனும் அதை செய்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப உண்மையிலே உதவி செய்தது யார்? இந்த சட்டங்களை அறியாத இந்த மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். பாருங்க, மனித நேயம் எங்க இருக்கிறது பாருங்க. இப்ப நீ யாரை ஒதுக்கி வைத்தாயோ, யாரை பார்த்து நீ துப்புகிறாயோ, யாரை தீட்டு என்கிறாயோ அவன் உனக்கு உதவி செய்திருக்கிறான். இப்போ உன் அயலான் யார் என்று நீ தெரிந்து கொள், போய் அவனை அன்பு செய் என்று அங்கே சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். ரைட், ஓகே, ரைட். அப்ப நம்ம இந்த கடவுள் இந்த சட்டங்களை இவர்களுக்கு எப்படி கொடுத்தார், நாம் இதில் எங்கே இருக்கிறோம் என்று பின்பால் நம்ம வரலாம். கடவுள் இந்த சட்டங்களை எப்படி கொடுக்கிறார் நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 30 வசனங்கள் 10-14. நீ உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலொலிக்கு செவி கொடுத்து இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள அவருடைய கட்டளைகளையும் சடங்கு முறைமைகளையும் கை கொண்டு அனுசரித்து உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவருடையமாய் திரும்பினால் மட்டுமே முன்குறிக்கப்பட்ட நன்மைகளை பெறுவாய். அப்போ இன்னைக்கு அவர் அதான் சொல்றாரு. இப்போ அவர்கள் திரும்பினார்களா? திரும்பவில்லை. அவர்கள் வெறுமனே சட்டங்களை மட்டுமே கடைபிடித்து கடவுளிடம் முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தினராய், அதனால ஆண்டவர் அவர்கள் மேல் வெறுப்பு கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இவர்கள் வாய் மட்டும் பேசுகிறது, உள்ளம் வேற எங்கேயோ இருக்கிறது, நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆலயத்தினுடைய பிரசன்னத்தை அகற்றியதை பார்க்கிறோம். உபாகமத்தில் பார்க்கிறோம், நாளாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசன்னம் அகற்றப்பட்டதை பார்க்கிறோம். கடவுள் அங்கே இல்லை. ஆகவே தான் பவுலும் அதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். கடவுள் மனிதனால் கட்டப்பட்ட கட்டடங்களில் அவர் வாழ்வது இல்லை என்று சொல்லிவிட்டார். இன்று நாம் அந்த கட்டடங்களை தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் இவர்களும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவர்கள் எப்படியோ அப்படித்தான் நாமும் உணராமல், கேட்டும் கேளாமல். இப்போ இந்த கட்டளை அவர்கள் சொல்லுறார்கள், நீ விட்டு மற்றவர்களை கடைபிடித்து அப்புறம் தான் நீ கடவுள்கிட்ட வந்தாதான் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். பாருங்க, இன்று வரைக்கும் இந்த யூதர்களுடைய மனப்பான்மை முழு மனதோடு முழு உள்ளத்தினராய் கடவுளிடம் அவர்கள் இல்லை. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் இவ்வுலகத்தை சார்ந்ததாக, இந்த மண்ணு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மண்ணு, எங்களுடைய மக்கள், நாங்கள் கடவுளுடைய மக்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் மற்றவருக்கும் இப்படி தங்களை முன்னிலைப்படுத்தி மக்களை கீழ்ப்படுத்துகிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிற மனநிலையை நாம பார்க்கிறோம். அந்த காலத்திலிருந்து இருக்கிறது. அதான் இங்கே ஆண்டவர் அதை, உன் யாரை கீழ்ப்படுத்தினாயோ அவன் தான் உனக்கு உதவி செய்திருக்கிறான் பார் என்று அங்கே அவர் சுட்டி காட்டுகிற தன்மையை பார்க்கிறோம். பாருங்க, இப்ப இந்த சட்டத்தை இவர்கள் எவ்வாறு கை கொள்ள வேண்டும், இது ரொம்ப ஈஸியா கடவுள் கொடுத்தாரு. ஏன்னா மலையை திறந்து, அதாவது விண்ணை திறந்து அவர் இறங்கி சீனாய் மலை மேல் நின்று அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து மக்கள் எல்லோரும் கேட்கும்படியாக 10 கட்டளை கொடுத்தார். மோசனுக்கு தனியாக கொண்டு போய் கொடுக்கல, மக்கள் எல்லோரும் கேட்கும்படியாக 10 கட்டளை அவர் அறிவித்தார். மோசனுக்கு பிறகு அவரை தனியாக கூட்டிக் கொண்டு மேலே இருந்தார். ஆனால் மக்கள் கேட்கும்படியாக அந்த குரல் கேட்டது. அதை கேட்டுதான் எல்லாரும் பயந்து போனார்கள். 10 கட்டளையும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டது. இடி முழக்கத்தோட அங்கே
அங்கே அந்த அந்த குமுறும் அந்த மலை, அந்த சத்தம், எக்கால சத்தம், இவற்றின் நடுவே அந்த 10 கட்டளையை கடவுள் இடி போல் முழங்கி கொடுத்தார். எல்லா மக்களும் குறைந்தது 6 லட்சம் பெரியவர்கள் என்று பார்க்கிறோம். அப்ப சிறியவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது இல்லையா? அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு கடவுள் கொடுத்த கட்டளைகள் இது. ஆகவே அதை அவர்கள் முழு மனதுடன் அதை செயல்படுத்தினார்களா என்றால் இல்லை, வெறும் சட்டமாக பார்த்தார்கள். ஆன்மாவுக்கும் அதற்கும் சம்பந்தப்படுத்தவே இல்லை. பாருங்க, அப்போ கடவுள் அதுதான் சொல்றாரு, இந்த சட்டம் எங்கே இருக்குது, இந்த சட்டத்தை பாரு, நீ சொல்ற உன்னை போல வேற யாரும் இல்ல ஸ்பெஷல் நீ சொல்ற, கடவுள் உன்னோட பேசினாருன்னு சொல்ற மக்கள் முன்னால, ஆனா உன் அயலானை நீ அன்பு செய்வதில்லையே. பாருங்க, முன்குறிக்கப்பட்ட, அதாவது அப்ப ஆண்டவரிடமாய் திரும்பினால் மட்டுமே, அப்போ ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். முன்குறிக்கப்பட்ட நன்மைகளை நீ பெறுவாய். இன்று நான் உனக்கு கற்பிக்கின்ற கட்டளை உன் ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது உனக்கு தூரமானதும் ஈஸியா நீ கடைபிடிக்க கூடியதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது ஈஸியாக்கி கொடுத்தார் கடவுள். அது நிறைய ஈஸியான கட்டளைகளை கொடுத்தார். அதாவது அவர்கள் செய்து கொண்டிருந்த பல காரியங்களை செய்யக்கூடாது என்று சொன்னதுதான் ஒரு கட்டளையுடைய முதற் பாகமாக இருக்கிறது. 10 கட்டளை நம்ம பார்க்கிறோம். 10 கட்டளைல 7 கட்டளை கூடாது, கூடாது, செய்யக்கூடாது இப்படி சொல்லுகிற கட்டளை பார்க்கிறோம். 2 கட்டளையை செய் என்று சொல்லுகிற கட்டளை பார்க்கிறோம். முதல் கட்டளையும் அப்புறம் நம்ம பார்க்கிற 6வது கட்டளையில, முதல் கட்டளை உன் கடவுளாக ஆண்டவர் ஒரே கடவுள், அவரே கடவுள், வேறு தெய்வம் உனக்கு இல்லை, அவரை மட்டுமே வணங்கு என்று செய்ய சொல்கிறது. உன் தாய் தந்தரை போற்று என்று செய்ய சொல்லுகிறது. அப்புறம் ஒரு 4வது கட்டளை நம்ம பார்க்கிறோம், ஓய்வு நாளை கடைபிடி என்று சொல்லுகிறது. மீதி 7 கட்டளைகளும் கூடாது, விடு, இதை செய்யாதே என்று சொல்லுகிற கட்டளை. அப்படித்தானே சொல்லுகிறார். அப்போ எதையாவது செய்யும்படி உன்னை அழுத்துகிற கட்டளை கொடுத்து இதை செய்யும்படி உன்னை அடிமைப்படுத்த கடவுள் விரும்பவில்லை. நீ செய்து கொண்டிருக்கிற கெட்ட பழக்கங்களை விட்டுவிடு என்று சொல்கிறார். தான் கட்டளை. அதான் கட்டளை. ஒரு குழந்தை வளர்க்கும் பொழுது நம்ம அதைத்தான் செய்கிறோம். பல நேரங்களில் குழந்தைகளுக்கு நாம் சொல்லுவோம், ஓடாதே, அங்கே நெருப்பதை தொடாதே, இங்கு குதித்து விடுவாய், இங்கு நிற்காதே, இப்படி சத்தம் போடாதே, இப்படித்தான் நாம் செய்யாதே, அதை செய்யாதே, நோ நோ என்றுதான் நாம் கற்றுக் கொடுக்கிறோம் குழந்தையை. கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் அறிவு வரும்பொழுதுதான் இதை செய் என்று நாம் கற்றுக் கொடுக்கிறோம். கடவுள் அப்படித்தான் அந்த மக்களை கற்பித்துவார் என்று பார்க்கிறோம் இல்லையா? நம்மையும் அப்படி கற்பிக்கிறார். இங்க பாருங்க, இப்ப இந்த கட்டளை எங்க இருக்கு? உங்க முன்னாலே இருக்கு. ஏன்னா உங்க முன்னால தான் நான் இதை கொடுத்தேன். அப்போ எழுதியும் கொடுத்தேன், 2வது தடவை எழுதி கொடுத்தேன். அவர் எடுத்து உடைச்சு போட்டாரு, நீங்க செய்த பாகால் மேல உடைச்சு போட்டாரு. திருப்பி அவரை கூப்பிட்டு நான் தனியாக அவரை அழைத்து மறுபடியும் அவரை ஒரு 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 கல்லை செய்து கொண்டு அறுத்து கொண்டு வர செய்து அந்த கல்லில் நான் பொறித்து கொடுத்தேன், கட்டளை மறுபடியும் பொறித்து கொடுத்தேன். 2 முறை கடவுள் அதை செய்து பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, அதான் நாங்கள் அதை கடைபிடித்து அதன்படி செய்யும் பொருட்டு எங்களுக்காக வானகத்தில் ஏறிக்கொண்டு வரத்தக்கவன் யார் என்று நீங்கள் சொல்லும்படிக்கு அந்த கட்டளை வானத்தில் வைக்கப்பட்டதும் அன்று, நாங்கள் அதை கடைபிடித்து அதன்படி நடக்கும் பொருட்டு எங்களுக்கு கடலை தாண்டி கொண்டு வரத்தக்கவன் யார் என்று நீ சாக்கு போக்கு சொல்லும்படிக்கு அந்த கட்டளை கடலுக்கு அப்பால் வைக்கப்பட்டதும் அன்று, அந்த கட்டளையின்படி நீ நடக்கும் பொருட்டு அது உனக்கு மிகவும் அண்மையிலேயே இருக்கிறது, உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. இதைத்தான் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. பாருங்க, இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு மனிதன் தான் வரட்டுத்தனமாக கடவுளை சோதிக்கும் பொருட்டு இன்னும் அவருக்கு சந்தேகமா, அயலான் யார் என்று இன்னும் தெரியாதா? 2000 வருஷம் ஆச்சு, 1500 வருஷம் ஆச்சு இல்லையா? அந்த கட்டளைகள்லாம் கற்றுக் கொடுத்து எல்லாம் பட்டு இப்போ அதை கேட்க முடியுமா? பாருங்க, இன்னைக்கு நாமில் பலரும் இவ்வாறாகத்தான் இருக்கிறோம். நமக்கே சில உண்மைகள் தெரிந்தும் நாம் அதை தெரியாதது போலவே நாம் அதை செய்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு சொல்ற 2 கட்டளையுமே அவர் 2 கட்டளை பத்தி பேசுறாரு. முதல்ல 10 கட்டளையுடைய முதல் கட்டளை. 2வது ஒரு காரியத்தை பத்தி பேசுறாரு. என்ன பேசுறாரு? உன்னை அன்பு செய்வது, உன் அயலான் அன்பு செய் என்பது அந்த 2வது கட்டளை. அது நோ, தட் இஸ் நாட் 2வது கட்டளை. இப்படி கத்தோலிக்க திருச்சபை நம்ம ஏமாற்றி வைத்திருக்கிறது. நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்க, வேதாகமத்தில் கட்டளைகள் என்ன, 10 கட்டளைகள் என்ன, கத்தோலிக்க திருச்சபை சொல்லிக் கொடுக்கிற 10 கட்டளைகள் என்னன்னு பாருங்க, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ வேதாகமத்தின்படி உள்ள கட்டளைகளை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. இது ஏதோ ஒன்று நடக்குது இங்க, இது நம்ம உணர நமக்கு புரியும். அப்படித்தான் நமது உண்மையை அறிந்து அதன் பின் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சிலவற்றை விட்டுக்கொள்ள வேண்டும். அப்புறம் 2வது கட்டளை 10 கட்டளையில என்னது? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் கடலின் ஆழத்திலும் எங்கேனும் நீ பார்க்கிற எந்த உருவத்தையேனும் அதை நீ தெய்வமாக வடித்து அதை வணங்குதல் கூடாது, சிலை வழிபாடு செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம கோயில் பூரா ஆண்டவரே எவ்வளோ அநியாயங்கள் நடக்கிறத பாருங்க. சிலை, பணத்தை வைத்து, அதை வைத்து, இதை வைத்து பாருங்க. இன்னைக்கு இவர் சொல்ற 2வது கட்டளை என்ன கட்டளை? அப்போ அது 10 கட்டளையானோ? கடவுள் 10 கட்டளை நம்ம எங்க பார்க்க முடியும்? நாம
யாத்ராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதனுடைய விளக்கத்தை நம்ம எங்க பார்க்க முடியும்? உபாகமத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இன்று சொல்கிற இந்த 2வது கட்டளை, உன்னை அன்பு செய்வது போல அயலாம் அன்பு செய்கிற அந்த கட்டளை நம்ம எங்க பார்க்க முடியும்? பார்க்கிற லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அங்கே கடவுள் 2, அதாவது 10 கட்டளை ஒரு விதம், இன்னொரு விதமாக வேறு கட்டளையை கற்றுக் கொடுத்தார். என்ன கட்டளை? சமுதாயத்தில் வாழும் பழக்க முறைமைகளை கற்றுக் கொடுத்தார். சாங்கியங்கள், சம்பிரதாயங்கள், தீட்டுனா என்ன, அந்நியத்தனம்னா என்ன, நீ எப்படி நடவு செய்யணும், எப்படி எந்த உணவை சாப்பிடணும், எத்தகைய உணவை நீ வெறுத்திடணும், விட்டுவிடணும், எப்படி நீ மிருகங்களை நீ வளர்க்க வேண்டும், இப்படியெல்லாம் செய்து கொடுத்தார். எப்படி நீ மற்ற மனிதர்களைப் போல அல்லாமல், அதாவது காட்டுமிராண்டிகளைப் போல அல்லாமல், நீ நாகரிகம் உள்ள மனிதனாக நீ வாழ்ந்து இந்த உலகத்தில் முன்மாதிரியாக இருக்கும் பொழுது மற்ற மக்கள் உன்னை பார்த்து இவர்கள் யார், எத்தகையவர், இவர்கள் வினோதமாக இருக்கிறார்களே, அப்ப இவர்களுடைய கட்டளை நியமங்கள் இவர்களுக்கு கொடுத்து இவருடைய கடவுள் யார் என்றெல்லாம் அவர்கள் உண்ணும் வழியாக என்னை அறிந்து கொள்ளும்படியாக இப்படி நான் உங்களுக்கு நியமங்களை கொடுக்கிறேன் என்று நியமங்களை கொடுத்தார். லேவியர் 19 நம்ம படிக்கிறோம்ல, சட்டங்களையும் திருச்சட்ட நியமங்களையும் அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதில் தான் அவர்கள் எல்லாம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு அவர்கள் எல்லாம் ஒரு கண்ணை யாராவது தொந்தரவு செய்து அவர்கள் போய் 2 கண்ணையை நோண்டி அவங்க தலையை உடைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணி காட்டு பிராண்டிகள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் கைகளை அடித்து விட்டால், அவர் கைக்கு காயம் என்றால் அவர்கள் போய் அவன் கையையும் காலையும் உடம்பு எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுகிற மக்களிடையே நீ வாழப்போகிறாய். நீ என்ன செய்? சரி, உன்னை நீ காட்டு பிராண்டித்தனத்திலிருந்து உன்னை நான் மனிதனாக்குகிறேன், பின்பு நான் கிறிஸ்துவிடம் உன்னை அழைத்து கூறுவேன். கிறிஸ்து உனக்கு அதை மகிமையான கட்டளையாக மாற்றி கொடுப்பார். ஏனென்றால் இது முதல் உடன்படிக்கை. கிறிஸ்துவிடம் வரப்பது 2வது உடன்படிக்கை. புதிய மக்கள், கிறிஸ்துவிடம் பிறக்கின்ற மக்கள், அது வேற்று மக்களாக இருக்கிறது. பாருங்கள். ஸோ இங்க என்ன நடக்குது? அவர் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ ஒரு கண்ணு உன்னை தொந்தரவு பண்ணா நீ அவனுக்கு ஒரு கண்ணை மட்டும் தொந்தரவு பண்ணு. அந்த மாதிரி கடவுள் அவர்களை கொஞ்சம் பக்குவப்படுத்தி கூட்டு வரார். காட்டு முரண்மைத்தனத்திலிருந்து உங்கள் முரட்டுத்தனத்தின் பொருட்டு அவ்வாறு சொல்லப்பட்டது என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்று புதிய கட்டளை கொடுக்கிறேன் என்று புதிய கட்டளை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறவர்களுக்கு என்ன ஆகுது? புதிய மனிதனாக பிறக்கிறோம். நாம் புதிய உடன்படிக்கை மனிதர்களாக பிறக்கும். நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? நமக்கு இந்த நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. எல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் டெம்பரரி என்று சொல்லப்படுகிறது இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், தாய், தகப்பன், நம்முடைய சொத்து, சுகம், அது இது, நம்முடைய ஆயுசு, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே இந்த உலகத்தில் டெம்பரரி. நாம் இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் அப்படி நினைப்பதில்லையே. அவர்களுக்கு எல்லாமே இந்த உலகம், இந்த மண் என்று அவர்கள் துப்பாக்கிகளோடு அவர்கள் சுற்றி எப்போதையும் நிம்மதியாக வாழ முடிகிறது இல்லையா? அவர்கள் அது ஒரு வகை நடக்கும். அந்த சட்ட திட்டங்களை அவர்கள் கரெக்டாக கடைபிடிக்கிறவங்கள கடவுள் தேர்ந்தெடுத்து அந்த அமௌண்ட்டை அந்த நம்பர்ஸை கூட சொல்லிட்டார். 1,44,000 பேர் அப்படி என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். இத்தனோ கோடி மக்கள்ல இருந்து அங்கிருந்து அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சொற்பம், அந்த கட்டளைகளை கடைபிடித்தவர்கள். பாருங்கள், இன்று இவர்கள் கேட்கிற கேள்வி, இவர் கடைபிடிக்காத மனுஷனாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல போய் அதை கடைபிடியும், நீ நித்திய வாழ்க்கை அடைந்து கொள்கிற என்று சொல்கிறார். ஆகவே அயலான அன்பை செய்வதை கடைபிடியும் என்று சொல்கிறார். ஆகவே தட்டி கழித்து அந்த ஓமைகளால் பேசுவது என்பதே அது யூதர்களுக்கென்றே கடவுள் வைத்திருந்த, கிறிஸ்து வைத்திருந்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் உனக்கு ஏற்கனவே காலகாலமாக உனக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ புரிந்தும் புரியாதவனாக, தெரிந்தும் தெரியாதவனாக நீ பாவனை செய்து கொண்டு இப்படி இருக்கிறாய். வெறும் கட்டளைகளை சட்டங்களாக கடைபிடித்து நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளை தேடுவதில்லை. ஆகவே ஓமைகளால் நான் உன்னிடம் பேசுகிறேன் என்று சொல்கிறேன். ஏன்னா அப்போஸ்தலர் கேட்பாங்கல்ல, ஏன் ஓமைகளால் பேசுகிறீர்? ஏன்னா அவங்களுக்கு புரிய வேணாம்ப்பா, விடுப்பா அப்படின்னு சொல்றதுக்காக பேசுகிறார். அதனால இந்த ஓமையும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்ப நாம் எப்படி புரிந்து கொள்வது? நமக்கு எது அயலானை நாம் தேட வேண்டுமா? நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அயலான் தேவையா? நாம் இந்த கேள்வியை நம்மிடம் கேட்டு நாம் உனக்கு யார் அயலான் என்று நம்மளை யாராவது கேட்ட வேலையை பார்த்துட்டு போயான்னு நம்ம சொல்லணும். பிகாஸ் நமக்கு அயலான்லாம் கிடையாது, அந்நியன்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவில் நாம் புது பிறப்படைந்துள்ளோம். கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் ஞானமாக இருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் பெறுகிறோம். அந்த ஞானத்தின் வழியாக நாம் என்ன பெறுகிறோம்? ஞானம் என்பது என்ன? கடவுள் தான் அனைவரையும் படைத்தார். நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 1:3 நம்ம பார்க்கிறோம். கடவுள் அனைவரையும் படைத்தார். கடவுள் அனைவரையும் படைத்த கடவுள். பாருங்க, அப்ப ஆதாமை படைத்த கடவுள். அங்க என்ன ஆகிறது? ஆதாம் கடவுளோடு உறவாடி கொண்டிருந்தவனை அந்த பிசாசு இடையில புகுந்து அவன் கடவுளிடமிருந்து பிரித்தது என்று பார்க்கிறோம். அவன் அந்த பேய்க்கு செவி கொடுத்ததனால் பார்க்கிறோம். அப்புறம் அதனுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? கடவுளுடைய அரசிலிருந்து பிரிந்து இருக்கிறார்கள். கடவுளுடைய அந்த பழக்கத்திலிருந்து, தினமும் அவரோடு பேசுகிற அந்த தன்மையிலிருந்து பிரிந்து விட்டதை பார்க்கிறோம். அந்த அந்நியத்தனம் வந்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எபிரேயர் 1:3 நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1:10 பார்க்கிறோம். கடவுள்
கிறிஸ்துவை தன் மகனை அனுப்பி மறுபடியும் இந்த ஆதாமின் மக்களை, இந்த இரண்டாம் ஆதாமை அனுப்பி ஆதாமின் மக்களை மறுபடியும் ஒப்புரவாக்க அந்த வேலையை செய்கிறார். அப்போ அவர் படைத்தவர். யாரு? கிறிஸ்து தான் படைத்தவர். அவர் வழியாகவே அனைத்தும் படைக்கப்பட்டன என்று பார்க்கிறோம். இப்படி படைக்கப்பட்டவரையே அனுப்பி அவரே தன் ரத்தத்தை சிந்தி படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுடைய பாவங்களுக்கு அவர் அதை கழுகும்படியாகவும், அந்த படைக்கப்பட்ட அந்த மனிதர்களை அபகரித்துக் கொண்ட அந்த பிசாசு, தங்களை பிசாசிடம் கையெழுத்துக் கொண்ட அந்த மனிதர்களை மீட்கும்படியாக அவனுக்கு பிணையாக கிறிஸ்து தன் ரத்தத்தை, படைத்தவரே தன் ரத்தத்தையே சிந்தி இந்த பிணையாக வைத்துக் கொள் என்று கொடுத்து, பெரும் விலையை கொடுத்து மக்களை மீட்டுக் கொள்கின்ற அந்த கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். இதுதான் கடவுள் விரும்பினார் என்று பார்க்கிறோம். அவர் தம்முள் அனைவரையும் ஒப்புரவாக்க விரும்பினார். விண்ணையும் மண்ணையும் அவர் ஒப்புரவாக்க விரும்பினார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் யாக்கோபின் அந்த கனவுல நம்ம பார்க்கிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்குமாக போடப்பட்ட ஒரே ஏணி, அது இயேசு என்க என்று நமக்கு பவுல் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அதில் அனைவர் ஏறுவதும் இறங்குவதும், பரிசுத்தர்கள் ஏறி இறங்கு அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரைட்? அப்போ நம்முடைய அழைப்பு, நாம் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்படுகிறோம். புதிய உடன்படிக்கையின் மக்களாக நாம் இருக்கிறோம். படைப்பனைத்தின் தலைவரிடம் நாம் வந்து சேர்ந்து விட்டோம். ஆகவே நமக்கு இந்த கட்டளைகள், இந்த சாங்கியங்கள், இந்த உடன்பாடுகள் இதில் எல்லாம் இருந்து நாம் மேம்பட்டவர்களாக, 10 கட்டளையே கடைபிடிக்க முடியாத அந்த தன்மையில் இருந்து அந்த மக்களை விட 10 கட்டளை மேன்மையானவர்களாக, ஆகவே நான் புதிய கட்டளை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றல்ல என்று ஆண்டவர் சொல்லி புதிய கட்டளைகளை கொடுத்து அந்த புதிய மக்களாக, புது பிறப்படைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே நமக்கு அயலானும் இல்லை, அந்நியனும் கிடையாது. அப்ப யார் நமக்கு? கிறிஸ்து. அதனாலதான் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தவுடன் அவர்களிடம் அவர் ஊழியர்கள் என்றேன். என்ன நான் சொன்னதெல்லாம் செய்றீங்க, ஊழியர்கள் கட்டளைகளெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அப்ப பின்பு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை நண்பர்கள் என்றேன் என்று சொல்லிவிட்டார். ஏன்? ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். இல்ல, என் ரகசியமே கிடையாது. என் தந்தை சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்களும் எனக்காகவே நீங்க வாழ ஆரம்பிச்சுட்டீங்க. அப்போ நண்பர்கள். அப்போ கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவதிலும், ஆண்டவர் கூட இருக்கிறதிலும் அவர்கள் நேரத்தை செலவிட்டதனால நண்பர்கள் ஆயிட்டாங்க. கடவுள் அதோடு விட்டாரா? இல்லையே. உயிர்த்தவுடன் என்ன சொல்கிறார்? இந்த ஞானாகமத்தில் நம்ம படிக்கிறோம், ரொம்ப அழகா சொல்லும். ஞானாகமம் என்ன செய்யும்? அதாவது 7:27 நம்ம பார்க்கிறோம். ஞானம் என்பது ஒவ்வொரு தலைமுறையிலும் பரிசுத்த ஆன்மாக்களில் நுழைந்து அவர்களை கடவுளின் நண்பர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் ஆக்குகிறது. அது முடிவில்லா ஒளியின் எதிரொலி. அப்ப முடிவில்லா ஒளியின் எதிரொலி என்பது என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்து. நானே உலகின் ஒளி. அப்ப கடவுளின் உள்மனத்தின் அந்த பிரதிபலிப்பாக கிறிஸ்து இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். இல்ல, கடவுளின், அதாவது எபிரேயர் 1:3 கிறிஸ்து கடவுளுடைய மாட்சிமையின் சுடர் ஒளி, அவருடைய உள்ளியல்பின் சாயல் என்று சொல்கிறோம். அப்போ இந்த சாயலை நாம் பெறும்படியாக கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை என்ன செய்கிறார்? அழைத்து கிறிஸ்துவின் சாயலை பெறும்படியாக மாற்றி தனக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகிறார். அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்துவுக்குள் ஒருவராகும் பொழுது கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் சமாரியரையும் யூதரையும் கிரேக்கரையும் ரோமரையும், அவர் இந்த கருப்பினத்தவரையும் வேற்றினத்தவரையும் வெள்ளையாயிருப்பவரையும் வேறு மொழிகள் பேசுகிறவர்கள் எவராக, ஏழை வாழை எவனாக இருந்தாலும், எந்த ஜாதியான கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நாம் சகோதரர்களாக மாறிவிடுகிறோம். நமக்கு என்ன அயலான்? நமக்கு என்ன அந்நியன்? இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே ஆகவே இந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. யார் எனக்கு அயலான் என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. இட்ஸ் ஃபூலிஷ்னஸ். அதாவது நாம் கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் நாம் இந்த ஆராய்ச்சியில் இறங்கலாம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஒருவராக ஆனது பிறகு நமக்குள் வேறுபாடுகள் கிடையாது. எல்லோரையும் அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லோரை, பகைவரை கூட அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு அந்நியனும் இல்லை, நமக்கு அயலானும் இல்லை, எதிரியும் இல்லை, எந்த பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை. எல்லோரும் சகோதரரே. கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் சகோதரரே. ரைட்? அப்ப இந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையா? கடவுள் கிறிஸ்து அவனை ஹேண்டில் பண்ண மாதிரி நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டார் இல்லையா? ஏன்னா நம்ம கிறிஸ்து அவர்கள், அதனாலதான் கிறிஸ்து உயிர்த்தவுடன் அவர் என்ன செய்கிறார்? என் சகோதரரிடம் நான் வருகிறேன் என்று சொல்கிறார். யாரு? மதுரையின் முதலியாட்டு என் சகோதரர்கள் என்று சொல்ற. ஆகவேதான் நம்ம வேதாகம் நமக்கு சொல்லித்தரு, கிறிஸ்துவின் இந்த பாடுகளினால், கிறிஸ்து நம்மை மன்னிப்பதனால், கிறிஸ்து நம்மை ஒன்றிணைப்பதனால் நாம் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்கிறோம் என்று சொல்கிறார். ஆகவே யார் அப்பா தந்தாய் என்று அழைக்க முடியும்? கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கடைபிடித்து கிறிஸ்துவின் புதிய கட்டளையில் கடைபிடிப்பவர்களே அப்பா தந்தாய். அப்போ நம்ம யார் ஆயிடுறோம்? ஒருவருக்கொருவர் நாம் சகோதரர் ஆயிடுறோம். ஆகவே யார் அயலான், யார், அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ரைட்? 2வது வாசகத்தை நம்ம கேட்டால் அதுக்கு புரியும். கொலோசியர்களின் திருமுகம் 1:15-20.
பாருங்க, இந்த கிறிஸ்து என்ன செய்றார்? அவர் கற்புலனாக கடவுளின் சாயல், படைப்புக்கெல்லாம் தலைப்பேரானவர், ஏனெனில் அவர்கள் அனைத்தும் உண்டாயிற்று. விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கற்புலனாவன கற்புலனாகாதன, அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர், தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர் ஆகிய வானதூதர் அனைவரும் உண்டானது அவரிலேதான். ஆகவே அவருக்குள் அனைத்தும், அவருக்காகவே அனைத்தும் ஆயின. அவர் அனைத்துக்கு முன்பே உள்ளவர். அவர் அனைத்தும் அவரில் இணைந்து நிலைக்கும். அதான் அந்த ஞானம் சொல்லிச்சுல, அது பரிசுத்தர்களுடைய நுழைந்து அதை கடவுளுக்கு நண்பர்களாக மாற்றுகிறது என்று சொல்கிறது. அப்ப அந்த ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துல அவர் தான் ஞானமாக இருக்கிறார். திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் அந்த ஞானம் தான். அவரே ஆதியானவரும் அவரே, அனைத்திலும் முதன்மை வரும்படி இறந்தோரின் பிறந்த தலைப்பேரும் அவரே, எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கிறார். முழு நிறைவும் அவரில் குடிகொள்ள வேண்டும் என்று இறைவன் திருவுளம் கொண்டார். முழு நிறைவுனா இந்த பூமியையும் விண்ணகத்தையும் இணைக்கும் அந்த ஒரு தன்மை, அனைத்திலும் அது நிறைவு பெறுவது. கிறிஸ்துவில் நாம் நிறைவு பெறும்படி கடவுள் நம்மை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறார், நாம் நிறைவு பெறும்படி. ஆகவே அந்த நிறைவின் அந்த தகப்பனாக கிறிஸ்து இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நம்மை இணைக்கும் பொழுது நாம் கடவுளை அப்பா என்று அழைக்க அவர் அந்த உரிமையை நாம் பெற்று விடுகிறோம். சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தால் சமாதானம் உண்டாக்கி விண்ணிலும் மண்ணிலும் உள்ள யாவற்றையும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்க விரும்பினார். ஆகவே அவரோடு நாம் தான் ஒப்புரவாகிறோம், யூதர்கள் அல்ல. இன்று வரை கிடையாது. அதில் சில பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் பொதுப்படையான யூதர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவோடு ஒப்புரவாகவில்லை. கிறிஸ்துவோடு நானே வழியும் உண்மை என்று சொல்கிறார். என் வழியா என்று தந்தையிடம் எவனும் வர முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்று சொன்ன கிறிஸ்து அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் அவர்கள் ஒப்புரவாக முடியவில்லை கடவுளோடு. கிறிஸ்து வழியாகத்தானே ஒப்புரவாக முடியும். இந்த வாசகம் சொல்லுது, அவர்களால் ஒப்புரவாக முடியவில்லை. ஆகவே அவர்கள் தனித்து நிற்கிறார். கடவுளே கடவுளே கடவுளே, அவர் காட் காட் காட். நம்ம அப்படி கூப்பிடுறது இல்லை, அப்பா. இயேசு நமக்கு அதான் சொல்லிக் கொடுத்தார், அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நாம எங்க இருக்கிறோம்? நமக்கு எதுக்கு அயலான், நமக்கு எதுக்கு மண்ணாங்கட்டி, அதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. நமக்கு அயலான்னு இல்லை, பகைவனும் இல்லை, அந்நியனும் இல்லை. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். அயலான்னா யாரு? ஓகே, இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு. அதனால பார்க்கிறோம், ஒரு தட்டி கழிக்கிறதை போல அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான், அவனிடமிருந்தே சொல்லு, நீயே சொல்லு, உனக்கு தெரியும்ல, அதுதான் போய் கடைபிடி அப்படிங்கிறார். ரெண்டாவது ஒரு அயலான்னா யாரு? அப்போ ஒரு உவமையை சொல்லி, இப்ப நீயே சொல்லு, இதுல அயலான் யாரு, கடைபிடி, போ கடைபிடி என்று சொல். தட்டி கழித்து அனுப்புகிறதை பார்க்கிறோம் இல்ல? நம்மை அவர் அப்படி செய்வதில்லையே, அரவணைக்க காத்து கொண்டு இருக்கிறார். எப்பொழுது அவர் கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் அது நடக்கும். அப்போ நீங்களும் நான் எங்க இருக்கிறோம் அப்படின்றத நாம யோசிக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? அப்போ லூகாஸ் 8:21, லூகாஸ் அப்புறம் 16ஆம் அதிகாரம், இதுல நம்ம பார்க்கிறோம் அவருடைய தாயை பற்றி பேசுகிற அந்த விஷயம். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன? இல்ல, என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் அதற்கு மேலானவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே எல்லாமே ஒரே லெவலாகி போச்சு. இப்போ உயர்வு தாழ்வு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் பொழுது நாம் எல்லாம் சகோதரர்களாக இருக்கிறோம். அயலான் என்ற பேச்சும் ஆராய்ச்சியும் நமக்கு அவசியமிட்டு போகிறது. கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென்.